இங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆசையா வளர்த்த மீனை பாலை வச்சு அடிச்சு கீழே தள்ளிடுறான். அந்த மீனும் கீழே விழுந்து இறந்துருது. அந்த பொண்ணு இறந்து போன மீனை பார்த்து ஃபீல் பண்ணாம அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட வந்து சாரி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பரவாயில்ல, வேற புதுசா வாங்கிக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இந்த பொண்ணு எல்லா கஷ்டமான விஷயத்தையும் சிரிச்சுக்கிட்டே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டமான நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே வாழ பழகிக்கிறா. ஒரு நாள் தூங்கி எழுந்து அந்த பொண்ணு கண்ணாடியை பாக்குறா. அவளோட ஃபேஸே சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பொம்மை மாதிரி மாறிடுது. அவ என்ன பண்ணாலும் அந்த ஃபேஸ் மாறவே இல்ல. அந்த சிரிக்கிற ஃபேஸோடவே வெளியே வரா. அப்படி போற வழியில ஒரு டைரக்டர் அவளை பார்த்து, உன்னோட ஃபேஸ் அப்படியே ஒரு பொம்மை மாதிரியே இருக்கு, என்னோட ஆட்ல நடிக்கிறியா நீ, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் சரின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிக்கிறா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரிலீஸ் ஆனதும் ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடுறா. அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க கூட இவள மாதிரியே மாற ட்ரை பண்ணி சேம் அதே ஹேர் கட் பண்றாங்க. அவள மாதிரியே வாய் இருக்கணும்னு வாயில கிளிப்லாம் மாட்டிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலான்னு மீட் பண்ண வரியான்னு மெசேஜ் பண்றா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு பிஸியா இருக்கேன், அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை பத்தி எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அதுல ஒரு பொண்ணு சிரிப்பால எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறா. அவளெல்லாம் மீட் பண்ணவே கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த பொண்ணு கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததும் கஷ்டம் தாங்க முடியாம அவளோட முகத்தை பிச்சு எறிய பாக்குறா. பட் அவளால அது முடியல. அந்த நேரம் பார்த்து டைரக்டர் கால் பண்றாரு. இன்னொரு ஷூட்டிங் இருக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இவ வளர்த்த மீன் இவ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இவ அந்த மீன் கிட்ட, நீ இறந்து போனப்ப உன்னை பார்த்து சிரிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்றா. அதுக்கு அந்த மீன், நீ என்னைய புதைக்கிறப்ப அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதுதான் உன்னோட ரியல் ஃபேஸ்னு சொல்லுது. அப்ப அந்த மீன் கிட்ட, நான் பழைய மாதிரி மாற முடியுமான்னு கேட்கறா. அதுக்கு அந்த மீனும், உன்னால இந்த ஃபேஸ் அழிக்கிற தைரியம் இருந்தா உன்னால மாற முடியும்னு சொல்லிட்டு அதுவும் போயிருது. இவளும் அந்த மீன் சொன்னதை நினைச்சுக்கிட்டே ஸ்டேஜுக்கு போறா. அங்க போய் கையில கொடுத்த மைக்க வச்சு மூஞ்சிலே இடிச்சு மூஞ்ச உடைச்சிடுறா. அவளோட ஃபேஸை தொட்டு பார்த்தா உள்ளுக்க ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எம்டியா இருக்கு. அப்ப சுத்தி இருந்த எல்லாரும் இவளை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்க யாரும் என்ன மாதிரி மாறிடாதீங்க, நீங்க நீங்களாவே இருங்க, யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்கன்னு சொல்றா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேஸ்ல மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அந்த டைரக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டைரக்டர், உன் ஃபேஸை உடைச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீ இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணோட ஃபேன்ஸ் எல்லாரும் சேம் அதே மாதிரி மாஸ்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு சோகமா டைரக்டர் கிட்ட எந்த மாதிரி ஃபேஸை வைக்கிறதுன்னு கேட்கறா. அதோட ஸ்டோரியும் முடியுது.